الشيطان الرجيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم ربي زدني علما فهما وأدبا وعقلا كاملا اللهم ربي يسر ولا تعسر ربي تمم بالخير صدق الله العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தானதாகும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், உலகில் உண்டான மூமினான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வரக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் குறைவின்றி நிறையட்டுமாகுக. அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரியதொரு கிருபை அவனை வணங்குவதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் இன்றைய தினத்தில் நம்மவர்களுக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கின்றானே, இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரியதொரு கிருபையாக இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் இந்த ஜும்ஆவுடைய சிந்தனையாக சதகா அறம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அமிலு சாலிஹா என்று சொல்லி காட்டுவான். நல்ல அமல்கள், அமிலு சாலிஹா என்று சொன்னால் நல்ல அமல்கள். வபஷிரில் லதீன ஆமனு அமிலு சாலிஹா, யார் நல்ல அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ ஹுஸுர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹா, மனிதர்கள் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். யார் லாபத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஈமான் கொண்டவர்கள், அமிலு ஸாலிஹா நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த ஜும்ஆவில் நாம் பார்க்கக்கூடிய அமிலு சாலிஹா நல்ல அமல் என்று சொன்னால் இரண்டு வகையாக இருக்கிறது. ஒன்று தொழுகை, நோன்பு, ஜகாத்து, திருமறை குர்ஆனை ஓதுவது, அல்லாஹுவை திக்ர் செய்வது, இதுவும் அமிலு சாலிஹா. இன்னொரு பகுதி ஒன்று இருக்கிறது, அதை தான் இந்த ஜும்ஆவிலே நாம் பார்க்க போகிறோம். அதற்கும் இந்த தொழுகைக்கு உண்டான கூலியை அல்லாஹ் தருகிறான், அதற்கும் நோன்புக்கு உண்டான கூலியை தருகிறான். இரவு முழுக்க நின்று வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை இந்த நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் தருகிறான். இந்த அறத்தை செய்பவருக்கு நமக்கு தருகிறான். நம்முடைய தமிழிலே சொல்லுவார்கள் அறம் செய்ய விரும்பு என்பதாக. அந்த அறத்தை பற்றி தான், அந்த சதகாவை பற்றி தான் அதிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் அல்லாஹுவும் அந்த அறத்தை பற்றி எப்படி கூறியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஆரம்பமாக திருமறை குர்ஆனிலே நாம் அனைவரும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சூரா அரைதல்லதி யுகல்திபு பித்தீன், இந்த இறை
அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? அரைதல்லதி யுகதிபு பித்தீன். அரைத நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? யுகதிபு பித்தீன், இந்த மார்க்கத்தை பொய்யாக்குபவர் யார்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தீன் என்று சொன்னால் மார்க்கம், தீன் என்று சொன்னால் மறுமை நாள், மாலிகி யௌமித்தீன். அந்த இடத்துல மறுமை நாளுக்கு குறிக்கப்படுகிறது. மார்க்கத்தையும் மறுமை நாளையும் இந்த இடத்துல ரெண்டு அர்த்தமும் வரும். தீன் என்று சொன்னால் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த தீனுக்கு இரண்டு அர்த்தமும் வரும். அப்போ மறுமை நாளை பொய்யாக்கக்கூடியவன் யார்? யுகதிபு பித்தீன், மார்க்கத்தை பொய்யாக்கக்கூடியவன் யார் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு நாம் எல்லாம் நினைப்போம், தொழாதவனை அல்லாஹ் சொல்லுவான், நோன்பு நோற்காதவனை அல்லாஹ் சொல்லுவான், இல்லை அல்லாஹுவை திக்ரு செய்யாதவரை அல்லாஹ் சொல்லுவான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அரைதல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுஉல் யதீம். யதீமை விரட்டுகிறாரே, அனாதையை விரட்டுகிறாரே, அவர்தான் மார்க்கத்தை பொய்யாக்குபவர். வலா யஹல்லு அலா துஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருக்கிறாரே, அவர்தான் மார்க்கத்தை பொய்யாக்குபவர். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பகுதியை மட்டும் பின்பற்றிவிட்டு மற்றொரு பகுதியை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அனாதைகளை விரட்டுகிறவர், ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருக்கிறவர் மார்க்கத்தை பொய்யாக்குகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் இது! அமிலு சாலிஹா, இது நம்ம சமுதாயத்திற்கு படித்து கொடுக்கப்படாமல் இருக்கிறது. வெறும் தொழுகை நோன்பை மட்டும் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறோம், அதிலே சரிவர நாம் செய்வதில்லை. ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்லி காட்டுகிறான்? மார்க்கத்தை பொய்யாக்குபவர் அனாதைகளை விரட்டக்கூடியவர், மார்க்கத்தை பொய்யாக்குபவர் ஏழைகளுக்கு உணவளிக்காதவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிற போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பல நேரங்களிலே சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், மார்க்கத்திலே சிறந்தது எது, அல்லது இந்த இஸ்லாத்திலே சிறந்தது எது என்றெல்லாம் நபியிடத்தில் என்ன செய்வாங்க? கேட்பார்கள். அப்போ ஒரு நேரத்தில் கேட்கிற போது சஅலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் இஸ்லாமி ஹைரோன், மார்க்கத்தில் சிறந்தது எது? ஒரு சமயத்தில் ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர் என்ன செய்கிறாரு? கேட்கிறாரு, மார்க்கத்தில் சிறந்தது எது? கால துதுஇமு துஆம், ஏழைகளுக்கு உணவளிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க? ஏழைகளுக்கு உணவளிப்பது. அப்போ இதுவும் அமிலு சாலிஹாவுடைய மறுபக்கம், நல்ல அமல்களுடைய மறுபக்கம். மேலும் சொல்லி காட்டுகிறார்கள், இது புகாரியில் 1228 6236வது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஸ்ஸாஇ, அதாவது கைமை பெண், கைமை பெண் இருக்கிறார்களே, விதவைகள் இருக்கிறார்களே, அலல் அர்மிலதி வல் மிஸ்கீனி, அதாவது கைமை பெண்ணுக்கும் ஏழைகளுக்கும் ஒருவர் தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இப்போ நான் ஒரு 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறேன்னு சொன்னால், இந்த 10 மணி நேரத்தில் 1 மணி நேரம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை விதவைக்காக நான் செலவழித்து விடுகிறேன், ஒரு நியத்து பண்ணிக்கிறேன். நான் என்னுடைய வாழ்வு நாளில் அது என்னுடைய பழக்கமாக நான் ஆக்கி கொள்ளுகிறேன். அல்லது அந்த 1 மணி நேரம் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு ஏழைக்கு நான் உதவி செய்து விடுகிறேன், அது எவ்வளவு சம்பாத்தியமாக இருந்தாலும் சரி என்று நான் நியத்து செஞ்சிட்டேன்னு சொன்னால், அது எந்த அளவிற்கு சிறந்தது என்று சொன்னால், கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ்,
அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதற்கு சமமானது. அவில் காயிமில் லைலி, இரவு முழுக்க நின்று வணங்குவது. அவில் சாய்மின் நஹார், பகல் முழுக்க நோன்பு வைப்பது. எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும்? ஒருவர் இரவு முழுக்க நின்று வணங்கினால் என்ன நன்மை அல்லாஹ் தருகிறானோ, பகலெல்லாம் நோன்பு நோர்த்தால் என்ன நன்மை நமக்கு கிடைக்குமோ அந்த நன்மையை யார் கைமை பெண்ணுக்காக வேண்டி, ஏழைகளுக்காக வேண்டி தன்னுடைய சம்பாத்தியத்தில் உழைக்கிறார்களோ, உழைத்து அது ஏழைகளுக்கு, இது இந்த விதவைக்கு என்று கொடுக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இரவு முழுக்க நின்று வணங்கினா என்ன நன்மை கிடைக்கிறதோ அந்த நன்மை கிடைக்கும். இரவு முழு, அதாவது பகலெல்லாம் நோன்பு நோற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். இந்த ஹதீஸு புகாரியில் 5353வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்போ நல்ல அமல்களுடைய மறு பக்கத்தை நாம் பார்க்காமல் இருக்கிறோம். சமூக சேவையை மறந்து இருக்கிறோம். இதை என் தொழுகை மட்டும்தான் நல்ல அமல் என்பதாக, நோன்பு மட்டும்தான் நல்ல அமல் என்பதாக, ஏதோ பள்ளியிலே வந்து தொழுது விட்டால் போதும் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி நல்ல அமல்களுடைய மறுபக்கம் இருக்கிறது, சமூக சேவையும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முஸ்லீம் போய் நிற்க வேண்டும். முஸ்லீம் போய் என்ன செய்யணும்? நிற்கணும். ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு மதீனாவில் ஒரு விதமான பரபரப்பு ஏற்படுகிறது. இரவு நேரம் அது. அந்த நேரத்தில் பரபரப்பு ஏற்படுகிற போது மக்கள் எல்லாம் வெளியே வருகிறார்கள். என்ன நடந்தது என்பதாக தெரியவில்லை. உடனடியாக அந்த சத்தம் கேட்ட இடத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலே வருகிறார்கள். அன்புக்கின்னி அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு ஆன்மீக தலைவர். யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீக தலைவர். மார்க்கத்தை இந்த உலகுக்கு சொல்ல வந்தவர்கள். ஆனால் எல்லா நேரத்திலும் அவர் எப்படி விளங்கினார் என்று தெரியுமா? அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை மதீனாவில் ஏற்படுகிறது என்று சொன்னால் மக்களுக்கு தெரிவதற்கு முன்பதாக அது என்ன பதட்டம், அது என்ன நிலை என்பதை தெரிந்து கொண்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகிருங்க எப்படின்னு சொல்லுகிறார் என்று சொன்னால், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள். இது உஹது யுத்தத்தில் யார் யாரெல்லாம் எல்லா சஹாபாக்கள் கூட விருண்டோடி செல்லுகிறார்கள். உஹது யுத்தத்தில் தோல்வி ஏற்படுகிறது. தோல்வி ஏற்படுகிற போது சஹாபாக்கள் விருண்டோடுகிறார்கள். என்ன நடக்கிறது தெரியுமா? அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள், களத்தில் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி இருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகள் இருக்கிறார்கள். நபியினுடைய குடும்பம் இருக்கிறது. ஏதாவது போருன்னு சொன்னால் உலக வழக்கம் என்ன? போர் ஜெயிக்கிற வரைக்கும் அரசர் அப்படியே காட்டிக்கிட்டு இருப்பாங்க. போர் தோக்கிற மாதிரி இருந்ததுன்னா அரசர் சுரங்கத்து வழியாக தப்பிச்சு போயிடுவார். இதுதான இது வரைக்கும் உள்ள உலக நடைமுறை. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து காட்டினார்களா அல்லவா? எல்லா மக்களும் ஒரு விரண்டோடுகிறார்கள். களத்தில் யார் நிற்கிறா? நபியினுடைய குடும்பம் மாத்திரம் நிற்கிறது. நபியினுடைய மனைவி மாத்திரம் நிற்கிறார்கள். நபியினுடைய மனைவி நிற்கிறார்கள். நபி நிற்கிறார். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்மாதிரி. எப்படி இரவு முழுக்க நின்று வணங்கிய போது, இரவு முழுக்க நின்று கால் கடுக்க வணங்கிய போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராச்சே, நீங்கள் ஏன் நின்று வணங்குகிறீர்கள் என்று கேட்டபோது, நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று நபி அவர்கள் இரவு முழுக்க நின்று எப்படி வணங்கி இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டினார்களோ, அதே மாதிரி சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன்னாடி நின்று ஒரு போர்படை தளபதியாக, ஒரு ஆட்சி தலைவராக, அது மாதிரியான ஆட்சி இன்னைக்கு உலகத்தில் வரலாற்றில் பார்க்கவே முடியாதுங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆட்சி, அந்த 10 ஆண்டுகள் மதீனாவில் வாழ்ந்த அந்த ஆட்சி எப்படி இருந்தது தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் ஜனாசா தொழுகை கடன்பட்டவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைக்க மாட்டாங்க. யாராவது கடன்பட்டு இருந்தால் கடன்பட்டவருக்கு உங்களுடைய தோழருக்கு நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று சென்று விடுவார்கள். மதீனாவிற்கு வந்த பிறகு ஒரு கவர்மெண்ட் அமைத்து அதை ஆட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு கசானாவிலே அரசு அந்த பைத்துல் மாலிலே பொருள்கள் வந்து குமிகிற போது என்ன சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அறிவிச்சாங்க தெரியுங்களா? யாராவது கடன் பட்டு இருந்தால் அந்த கடன் பொறுப்பை அரசாங்கம் ஏற்கும். இது மாதிரி ஒரு ஆட்சி தலைவரை, ஒரு ஆட்சியாளரை, ஒரு அரசரை இந்த உலகம் கண்டு இருக்கிறதா? அதனால தான் தி 100 என்ற புத்தகத்திலே முதல் மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவல்ல நமக்கு, அது நமக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஆட்சி தலைவராக பொறுப்பேற்று விட்டேன், அவர்கள் சுகபோகங்களை அனுபவித்தார்களா? என்ன சொன்னாங்க? என்னுடைய குடும்பத்திற்கு ஹராம், சதக்காவுடைய பொருளாக இருந்தாலும் அல்லது சக்காத்துடைய பொருளாக இருந்தாலும் நபிக்கு மாத்திரமல்ல, நபி குடும்பத்திற்கு ஹராமு. அது ஒரு பேரித்தம்பளம் அளவுக்கு கூட உள்ள போயிடக்கூடாது. ஆனால் மக்களுக்கு என்று வருகிற போது எல்லா கடன்களையும் பொறுப்பேற்று கொண்டார்கள். இது மாதிரி நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு ஹதீஸு, அந்த ஹதீஸில் மறுமையில் ஒரு மனிதர் வருவாராம். ஒரு மனிதர் என்று சொன்னால் ஒரு வகையான மனிதர்கள். அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, இப்னு ஆதம், யா இப்னு ஆதம் அனம் அறிந்து, நான் நோயாளியாக இருந்தேனே, நான் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் நோயாளியாக இருந்தேனே, என்னை வந்து சந்திக்கலையே, நீனு சந்தித்திருந்தால் என்னை பெற்றிருப்பாய். என்னை பெற்றிருப்பாய் என்ற அர்த்தம் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றிருப்பாய், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றிருப்பாய். அப்போ அந்த அடியான் கேட்பாரா, யா ரப்பி கைஃப அன்த ரப்புல் ஆலமீன், ஓ இறைவனே நீ தான் ரப்புல் ஆலமீனாச்சே, நீ எப்போ நோயாளியாக இருந்த, நான் உன்னை எப்போ வந்து நான் பார்க்கல. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இன்ன மனிதர் நோயாளியாக இருந்தார், இன்ன மனிதர் சொல்லி அல்லாஹ் சொல்லுவான், இன்ன மனிதர் நோயாளியாக இருந்தார், அவரை நீ பார்க்க சென்றிருந்தால் என்னை பார்த்திருப்பாய். அன்புக்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோயாளியை சந்திக்க போகிறோன்னு சொன்னால் அந்த பாதையே சூனத்துடைய பாதை தான். எப்படி காலையில் தொழுகைக்கு இருளிலே அந்த சுபுவுக்கு வருகிற போது மறுமையிலே வெளிச்சத்தை அல்லாஹ் கொடுப்பானோ, அதுபோல நோயாளி ஒருத்தவர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நோயாளியை சந்திக்க செல்லுவது அதுவும் நான் சுவனத்தினுடைய பாதை, அது அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று தரும். அன்புக்கு நீ அல்லாஹுவின் நல்லடியார்கள், ஒரு சமூகமாக நாம் வாழ்கிற போது அந்த நோயாளிக்கும் வந்து ஒரு மஹல்லாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு என்னது ட்ரீட்மெண்ட்டு. ஒரு மன ரீதியாக, மனோதத்துவ ரீதியாக, உளவியல் ரீதியாக. இப்போ மனிதனுக்கு என்ன, அந்த கடைசி நேரங்களிலே அல்லது தனிமையாக இருக்கிற போது அந்த மனிதனுக்கு யாருமே வந்து பார்க்கலையே, நம்ம பலகீனமாக இருக்கிறோமே என்று நினைக்கிற போது அதிலே மனிதன் உளைச்சல் ஆகி விடுவான். அப்போ ஒரு 4 பேர் வந்து சந்திச்சுட்டு போனாங்கன்னா அதில் அவனுக்கு ஒரு தெம்பு ஆயிரும். என்ன நினச்சிருவான், ஓ நம்மளுக்காக 4 பேர் இருக்கிறாங்க, மன தைரியம் தாங்க. ஒரு நைட்டு 2 மணிக்கு நம்ம தெருவில் அப்படியே நடந்து வரோன்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸில் இறங்கி நடந்து வரோன்னு சொன்னால் ஒரு பயமாக இருக்கும், மனிதன்ற ஒரு பயமாக இருக்கும். எங்கேயோ ஒரு மாடி வீட்டில் ஒருத்தவர் இரும்புவார், அப்போ ஒரு தெரியும் ஒருத்தவர் முழிச்சிருக்கிறாரு. ஒரு திருடன் வந்தால் அவர் காப்பாற்ற போகிறது கிடையாது நம்மளை, அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், காப்பாற்ற மாட்டார், அவர் எதுக்கோ இரும்பி இருக்கிறாரு. ஆனால் நமக்கு என்ன செய்யும், தெருவில் ஒருத்தர் முழிச்சு இருக்கிறாரு, ஒரு மன தைரியம் வரும். அப்போ நோயாளிகளை சந்திப்பதன் காரணமாக அந்த நோய் வந்து என்ன செய்யப்படுகிறது, குணமாக்கப்படுகிறது. இதையெல்லாம் மார்க்கம் சிந்திக்கிறது. ஏன்னா படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் தானே செட்டிங் பண்ணா.
நம்மளை படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் தானே படைத்து இந்த உலகத்தில் வாழ வச்சிருக்கிறான். அப்போ நீங்கள் நோயாளியை சந்தித்தால் என்ன கிடைக்கிறது? ஏன் பொருத்தம் கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு வகையினர் வருவார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பானாம், நான் தாகித்திருந்தேனே, நீங்கள் தண்ணீர் குடித்திருந்தால் என்னை கண்டிருப்பாய். அந்த அடியானும் அப்படிதான் சொல்வாராம், யா ரப்பி ரப்புல் ஆலமீன் கைஃப, நீ எப்படி தாகித்திருப்போ, உனக்கு எப்படி தாகம் வரும்? இப்போ இந்த மனிதர் தாகித்திருந்தார், அவருக்கு நீ தண்ணீர் புகட்டி இருந்தால். அன்புக்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெயில் காலங்களிலே நாம் ஆங்காங்கே அந்த தண்ணீர் பந்தலை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்போ அந்த தண்ணீர் பந்தல் வைப்பதால் என்ன கிடைக்கிறது? அல்லாஹுடைய அந்த பொருத்தம் கிடைக்கிறது. அதே மாதிரி இன்னொரு வகையினர் வருவாங்க. நான் பசித்திருந்தேனேன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அவரும் இப்படி கேட்கிற போது, இந்த மனிதர் பசித்திருந்தார், அவருக்கு நீ உணவளிக்கவில்லையே என்று அல்லாஹ் கேட்பான் என்பதாக. அன்புக்கு நீ அல்லாஹுவின் நல்லடியார்களே, அமீனு சாலிஹா என்று சொன்னால் ஏதோ தொழுகைக்கு எப்படி அல்லாஹ் கொடுக்கிறானோ நன்மைகளை